ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஃப்டிஎக்ஸோட இந்த கொலாப்ஸ் எந்த அளவுக்கு கிரிப்டோவில் சேதத்தை தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்குது அப்படிங்கிற பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நியர் டேர்மில் கிரிப்டோ எப்படி மூவ் ஆக போகுது, இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ்க்கு அப்புறம் பீப்புள் நம்பி கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்களா, சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் மேலே இருந்த நம்பிக்கை ஒட்டுமொத்தமாக போயிடுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எஃப்டிஎக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டாப் ரெப்யூட்டட் எக்ஸ்சேஞ்சாக இருந்தது. இப்போ ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அண்ட் ஆல்சோ நான் லாஸ்ட் ஃபியூ வீடியோஸ்லேயே எஃப்டிஎக்ஸில் என்ன நடந்தது முடிஞ்ச அளவுக்கு எல்லா மேஜர் அப்டேட்ஸ்லையும் அதில் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பெருசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இல்லை. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எஃப்டிஎக்ஸ் ஹேக் அப்படின்னு ஒரு சில ட்ராமாஸ் போயிட்டுருக்குது. அதை பற்றி சின்ன கிளிம்ஸ் உங்களோட அவேர்னஸ்க்கு உங்களோட நாலேஜ்க்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் எஃப்டிஎக்ஸில் அக்கௌண்ட் வச்சு அதில் ஃபண்ட்ஸ் வச்சுருந்து அது மூலயமா பெரிய லாஸ் அடைஞ்சிருந்தீங்கனாலும் அதை பற்றியும் ஃபியூ விஷயங்கள் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இந்த வீடியோவில் pretty much நம்ம கிரிப்டோ பற்றி ஜென்ரலாக பேச போகிறோம். நான் அட்ரஸ் பண்ண நினச்ச விஷயங்கள் பற்றி பேச போகிறேன். அண்ட் இந்த வீடியோட எண்டில் பிட்காயின் அண்ட் எத்தேரியமோட டெக்னிக் அனாலிசிஸ், அப்கமிங் நியூஸ் ஈவெண்ட்ஸு இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம் கைஸ். கைஸ் pretty much இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஷார்ட்டான வீடியோவாக இருக்க போகுது. வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம எஃப்டிஎக்ஸோட தாக்கம் எந்த அளவுக்கு கிரிப்டோ மார்க்கெட்டில் இருந்திருக்குது, எஃப்டிஎக்ஸோட கொலாப்ஸ் எந்த அளவுக்கு கிரிப்டோ பாதிச்சிருக்குது அப்படிங்கிற பற்றி ஜென்ரலாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ண நினைக்கிறேன். இது உங்களுக்கு நாலேஜபிளாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் ஒரு $1 trillion கிட்ட வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இல்லை, நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், இங்கே ப்ரைஸஸ்லாம் இப்போ அப்டேட் ஆகிருக்கும். சரி, $1 trillion வச்சுப்போமே. இப்போ பிட்காயின் ஒரு $17,000 வச்சுக்கலாம். இப்போ பிட்காயினோட மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $324 billion. ஓகேங்களா, இது இப்போதைக்கு இருக்க லிக்விடாக இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப். அதாவது டோட்டல் சப்ளை பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு 21 million, இப்போ அரௌண்ட் 19 million இருக்குது. அப்போது இதோட இல்லிக்விட் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா லிக்விடாக இருக்க மார்க்கெட் கேப்பை விட அதிகமாக இருக்கும். அண்ட் இதே தான் பார்த்தீங்கன்னா எல்லா கிரிப்டோஸ்க்குமே பொருந்தும். எத்தேரியம்லேருந்து மற்ற இருக்க டோக்கன்ஸ்லேருந்து எல்லாமே இப்போதைக்கு சர்க்குலேட்டிங் சப்ளையில் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய மார்க்கெட் கேப் இருக்கும். இல்லிக்விட் எல்லாம் ஆட் பண்ணால் மேபி இந்த 1 trillion அப்படிங்கிறது 3-4 trillion அந்த அளவுக்கு கூட இருக்கலாம். அது ஏன்னா அது எல்லாமே இல்லிக்விட், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளைக்குள்ளே எக்ஸிஸ்ட் ஆகலை. அதோட கணக்கு அப்படிங்கிறது மார்க்கெட் பிளேஸ்ல ஒன்றும் ஏற்படலை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சிம்பிளா சொல்றேன் பாருங்களேன். இப்போ கர்டானா 34 cents இருக்கு, இப்போ 12 பில்லியன் இருக்குது. மேபி சர்க்குலேட்டிங் சப்ளைல இன்னும் கொஞ்சம் ஆட் ஆனா பிரைஸ் ஜம்ப் ஆயிட்டு மேபி மார்க்கெட் கேப் அதுவே மாதிரி கூட இருக்கலாம். இது ஏன் நான் இப்போ சொல்ல வரேன் அப்படிங்கிற சொல்றேன். நான் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷன் அசைடா வச்சுக்கோங்க. இப்போ எஃப்டிஎக்ஸ் எந்தெந்த விதத்துலலாம் பார்த்தீங்கன்னா எதுலலாம் தாக்கத்தை உண்டு பண்ணிருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப்டிஎக்ஸோட யூசர்ஸ், அந்த எஃப்டிஎக்ஸ் பிளாட்ஃபார்மில் யாரெல்லாம் ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணாங்களோ, ஸ்டேக் பண்ணவங்க சரி, என்எஃப்டிஸ் வச்சுருந்தவங்க சரி, எல்லாருக்குமே சரியான அடி. இது நடுவில் நிறைய ட்ராமாஸ்லாம் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. எஃப்டிஎக்ஸ் பஹாமாஸ், அதாவது பஹாமாஸில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்கனால பஹாமாஸோட சிட்டிசன்ஸ்க்கு மட்டும் விட்ராயல் அப்படிங்க ஒர்க் ஆகிற மாதிரி. பட் அதெல்லாமே கூட லூப் ஹோல்லாம் க்ளோஸ் தான். இது நடுவில் ட்ராமாலாம் நடந்தது கைஸ். ஃபாலோயராக இருந்தீங்கன்னா ட்விட்டரில் இந்த ட்ராமாஸ் பற்றி பார்த்துருப்பீங்க. சரி, ஓகே, மெயினாக இந்த விஷயங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் எஃப்டிஎக்ஸோட யூசர்ஸ் அடி வாங்கிட்டாங்க. எஃப்டிஎக்ஸோட எம்ப்ளாயிஸ் அவங்களுமே செம்ம அடி. இப்போது எஃப்டிஎக்ஸோட தான் இந்த அலமேடா ரிசர்ச்சுமே, அவங்க இன்வெஸ்ட் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே இந்த ஃபியூச்சர் இருக்குமானே தெரியல. கஷ்டப்பட்டு நிறைய பேர் அவங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணி அதில் நிறைய எம்ப்ளாயிஸோட லைஃப்லாம் இப்போ அடி வாங்க போகுது. மெயினாக சொலோனாவில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. இப்போதைக்கு சொலோனா டச் பண்ண வேணாம். ஏன்னா பாஸ்ட் ஃபியூ டேஸில் தானே இது ட்ராமாஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. இதோட இம்பேக்ட் மேபி அடுத்த 1 month to 2 months அட்லீஸ்ட் நியர் டேர்மில் இருந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஒவ்வொரு ப்ராஜெக்டாவோ எக்ஸ்சேஞ்சாவோ அவங்க முன் வருவாங்க. இதுக்கப்புறமா தான் அவங்க, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தானே வெளியே வரும். இப்போது எஃப்டிஎக்ஸ் மொத்தமாக காலியானால எதெல்லாம் இம்பேக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அடுத்த ஒரு சில வாரங்கள்லேருந்து மாதங்கள் நம்ம தெரிய வரும். ஸோ சொலோனா எக்கோசிஸ்டமில் இருந்த என்எஃப்டி மார்க்கெட் பிளேசஸ், ஸ்வாப்ஸ் அது எல்லாமே காலி. எஃப்டிஎக்ஸ் டேரெக்டாக நிறைய ப்ராஜெக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நான் முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ சொலோனா மார்க்கெட் இப்போ சர்க்குலேட்டிங் சப்ளை வச்சு 5 million இருக்குது. பட் இதோட இல்லிக்விடாக இதோட இது பார்த்தீங்கன்னா
ஃபுல்லி டைல்யூட்டட் ரொம்ப அதிகமாக இருக்கும் எஃப்டிஎக்ஸோட சீட் சேல் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இதுவெல்லாம் வந்து சேர்க்கும் போது. ஸோ கிரிப்டோவில் ஏற்பட்டின தாக்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட்டு ஒரு $200 பில்லியன் ஒர்த்தான சேதமாவது உண்டு பண்ணியிருக்கும் அப்படிங்கிறது சேயோஸ். அதால் இந்த அளவுக்கு லாஸ்ன்னு இல்லை, அந்த அளவுக்கு வந்து ஷேக் ஆகிருக்கும் அட்லீஸ்ட் கிரிப்டோவில். அதை தான் நான் வந்து சொல்ல வரேன். இதை பற்றி பேசிட்டு போனால் இன்னும் நிறைய பேசிகிட்டே வந்து போகலாம். பட் நான் அட்ரஸ் பண்ண நினைக்கிற விஷயங்கள் இன்னும் நிறைய வந்து இருக்குது. பேசிக்கலாக இதெல்லாம் என்ன வந்து சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே வந்து இந்த புல் மார்க்கெட்டில் கிரிப்டோ $3 trillion லிக்விடாக வந்து மார்க்கெட் கேப் அட்டைன் பண்ணும்போது மார்க்கெட்லாம் மெச்சூர் ஆகிடுச்சு. என்ன தான் அன்ரெகுலேட்டட் மார்க்கெட்டாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து கிரிப்டோவோட எதிர்காலம் வந்து ஒரு ரேப்பிடான ஒரு பிளேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகிட்டு இருக்க போகுது. ஸ்டாக்ஸ் ஈக்குவலாக இது வந்து ஸ்டெபிளைஸ் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். பட் ஸ்டில் இட்ஸ் அன் அமெச்சூர் மார்க்கெட் தான். என்ன வேணால் நடக்கலாம் அப்படிங்கிறது இப்போது நம்ம வந்து உணர்ந்துட்டு தான் வந்திருக்கோம். டே டு டே கிரிப்டோவில் நடந்துட்டு இருக்க இந்த பியர் மார்க்கெட் ட்ராஜடியில் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன வந்து சொல்ல வரேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸாக இது எல்லாமே வந்து பார்க்கும்போது கிரிப்டோ மார்க்கெட்ஸ் அட் இட்ஸ் வேர்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ இதனால் நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு வந்து கிரிப்டோவில் தான் குட் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஹியூமன்ஸ் நம்ம வந்து எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தில் வந்து என்றைக்குமே வந்து நின்னது இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் டெக்கேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இருந்ததுக்கும் இப்போ நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைலுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ யூஸ் பண்ண டெக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து. ஸோ எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறது தான் நம்ம லைஃபாக வந்து இருந்துட்டு வந்து இருக்கனால Web 2லேருந்து இப்போ Web 3 எல்லாமே வளர்ந்துட்டே தான் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஃப்யூச்சர் டெக்னாலஜி. ஸோ அப்படி இருக்கும்போது கிரிப்டோ வந்து கண்டிப்பாக வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக வந்து வளர்ந்து நிற்க போகுது. ஸோ அதோட க்ரோத் ஃபேஸில் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கலாம். ஏகப்பட்ட கொலாப்சஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்லாம் வந்து இருக்கலாம். அதுக்காக நீங்கள் குவிட் பண்ணிடாதீங்க கிரிப்டோ. சேம் டைம் வந்து நீங்கள் உங்களோட பெரிய அளவில் உங்களோட லைஃப் டைம் சேவிங்ஸ்லாம் இந்த எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ்னால வந்து லூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட லைஃப் எடுத்து இருக்கிற அளவுக்குலாம் அது வந்து ஒர்த் இல்லை. ஜஸ்ட்டு உங்களோட நான் வந்து ஈஸியாக வந்து சொல்லிடலாம், நான் வந்து எங்கேயோ பார்த்த விஷயத்தை வச்சு. அதை நீங்கள் ஃபேஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணுங்கள். அகெயின் ரீபில்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எனக்கு புரியுது, அதெல்லாம் வந்து சொல்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, அதை ஏற்றுக்கிறது ரொம்ப வந்து கஷ்டம். கைஸ், நான் ஜஸ்ட் இதெல்லாம் தான் வந்து சொல்ல நினைக்கிறேன். அண்ட் கஷீஃப் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட் வந்து போட்டிருந்தார். அது இந்த இடத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும், இந்த இடத்துல ரொம்ப சூட்டபுளாக ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால தான் நான் அதை பற்றி ஜஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண விரும்புகிறேன். டோன்ட் ட்ரஸ்ட் எனிஒன் இன் கிரிப்டோ ஸ்பேஸ் அண்ட் ஸ்டாப் ட்ரீட்டிங் கிரிப்டோ பர்சனாலிட்டிஸ் அஸ் காட். சாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் நான் எங்கேயோ பீக்கில் வந்து வச்சுருந்தேன். நிறைய பேர் ஆப்வியஸாக சிஜி விட சாம் ரொம்ப வந்து ரெஸ்பெக்டபுளான ஒரு பர்சனாக, ஒரு ஹியூமன் பீயிங்காக ஆப்வியஸாக வந்து பார்த்துருப்பாங்க. சாம் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்கார், சாம் எவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கார். ஒரு 30 இயரில் ஒரு பில்லியனர், பெரிய லெவலில் ஒரு கிரிப்டோ ஃபார்ம் வந்து ரன் பண்ணுற, அந்த மாதிரிலாம் ஏகப்பட்டது வந்து இருந்தது. பட் ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பர்சனாலிட்டிஸை பார்த்துட்டு வந்து நீங்கள் வந்து பிளைண்டாக வந்து இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, அவங்கள வந்து நம்பிட்டு இருக்காதீங்க, அவங்கள வந்து ஒரு காட் அளவுக்குலாம் வந்து பார்க்காதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி, அது ஜஸ்ட்டு இதுக்கு மேலே தான் ஆக்சுவலான விஷயமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது மெயினாக நான் வந்து பேச நினச்சது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்லலாம் இன்வெஸ்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் வச்சுப்போம். இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா ப்ரோக்கரேஜஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஷூர் பண்ணப்பட்டிருக்கோம், ஆப்வியஸாக செபியால் ரெகுலேட் பண்ணப்பட்டது. ஸோ அப்படி இருக்கனால சப்போஸ் நாளைக்கு அது எதுவுமே வந்து பேங்க்ரப்சி வந்து ஃபேஸ் பண்ணாலோ, எந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் வந்து பேங்க்ரப்சி ஃபேஸ் பண்ணாலோ, நம்ம ஸ்டாக்காக ஓன் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல், என்டிஎஸ்எல் அந்த பாடிஸ் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து செக்யூராக இருக்கும். கவர்மெண்ட் அதை வந்து பார்த்துப்பாங்க. பட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து இல்லை. நம்ம இந்த எக்ஸ்சேஞ்சஸ் இதை தான் வந்து கம்ப்ளீட்டாக இவர் வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து பேங்க்ரப்சி, சப்போஸ் ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகிட்டா நம்மளோட ஃபண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துப்பாங்க. அந்த ஃபண்ட்ஸ் வந்து திருப்பி நம்மளுக்கு வந்துடும். பட் கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் அப்படி வந்து இல்லை. இப்போது எஃப்டிஎக்ஸ் கொலாப்ஸ் ஆச்சு, அதில் இருந்த யூஸரோட ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து வேனிஷ் ஆயிருச்சு. ஸோ நீங்கள் வந்து கிரிப்டோவில் ஒரு நியூபியாக இருக்கீங்கன்னா, பொதுவாக கிரிப்டோ நீங்கள் நம்பிட்டு இன்வெஸ்ட் பண்ணிட்டுலாம் வந்து இருக்கீங்க, கிரிப்டோவில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கான ஃபண்ட்ஸை மட்டும் சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் வச்சுக்க பாருங்கள். மற்றதெல்லாம் ஒரு ஹார்ட்வேர் வேலெட்டு, சேஃப் வேலை, அந்த மாதிரி லெட்ஜர் ஏதாவது வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் சாஃப்ட்வேர் வேலெட்டே ரொம்ப செக்யூராக அதோட சீட் ஃப்ரேசஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுலேயாவது மெயின்டைன் பண்ண பாருங்கள், ஓகேங்களா? இந்த 2008 லேமன் பிரதர் கிரைசிஸ் அப்போ தான் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கொலாப்ஸ் வந்து வந்தது இல்லையா, யூஎஸ்லலாம் வந்து. அந்த பர்டிகுலர் டைமில் இதே மாதிரி தான் எஃப்டிஎக்ஸ்லாம் நம்ம எப்படி எஃப்டிஎக்ஸ்
எஃப்டிஎக்ஸுக்குலாம் இப்படி ஒரு நிலமை வருமா அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சதில்லை. அதே மாதிரி தான் இந்த லேமன் கொலாப்ஸ் அப்பயும் $5 trillion யூஎஸ் கவர்மெண்ட் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க அந்த பர்டிகுலர் இது வந்து பேங்க்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆனப்போ. ஸோ கவர்மெண்ட் வந்து இப்போ பேங்க்ஸு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார்ம்ஸு கவர்மெண்ட்டால் ரெகுலேட் பண்ணது அப்படின்னும் போது பை சம் மீன்ஸ் மேபி நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து நம்மளை வந்து சேவ் பண்ணிடலாம். ஸோ அதை $5 trillion பிரிண்ட் பண்ணி அந்த இதுவும் அந்த லேமன் பிரதர்ஸ் கொலாப்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு. பட் கிரிப்டோவில் அப்படி ஆனால் நம்மளை யாருமே வந்து சேவ் பண்ண போகிறதில்ல. ஸோ எந்த எக்ஸ்சேஞ்சஸ் யாரையுமே வந்து நம்பி இது பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அமௌண்ட்டை நீங்களே டீசென்ட்ரலைஸ்டாக வேலட்ஸ்லலாம் வந்து ஹோல்ட் பண்ண பாருங்கள். ஸ்டில் நான் இது ட்ரேடிங்குமே வந்து சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சஸில் பண்ணாமல் டிஃபைல பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே நிறைய இது வந்து இருக்குது. மேபி ஹேக்ஸ் வந்து நடக்கலாம், எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் வந்து நடக்கலாம், எல்லாமே இயர்லி ஸ்டேஜஸில் வந்து இருக்கனால பார்த்து வந்து பண்ணுங்கள். ஸோ இந்த த்ரெட் மேபி நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடிஞ்சால் வந்து கொடுக்குறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் டே பேங்க்ஸ் மாதிரி தான். பட் பேங்க்ஸ் அப்படின்னும் போது ரெகுலேட்டட்னால கவர்மெண்ட் வந்து காப்பாற்றலாம். பட் கிரிப்டோ ஆப்வியஸாக வந்து யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற போகிறது இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நம்ம தான் எல்லாத்தையும் வந்து பார்த்து எல்லாம் கான்சிக்வன்சஸ்லேருந்து எல்லாமே வந்து பார்த்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ கைஸ் இதுதான் ப்ரெட்டி மச் ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்ல நினச்சது. ஜஸ்ட் டோன்ட் குவிட் மார்க்கெட்ஸ். ஸோ இதுதான் ஃப்யூச்சர்னு ஆப்வியஸாக நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து மிஸ் அவுட் ஆகாதீங்க. கண்டிப்பாக கிரிப்டோலையும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு எக்ஸ்போஷர் அப்படிங்க வந்து வச்சுக்கோங்க. ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியான ப்ராஜெக்ட்ஸாக வந்து பார்த்து வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு வைட் வெப் ஃபவுண்டரும் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக எல்லாருமே வந்து Web3யில் நம்பிக்கை வந்து வச்சுருக்காங்க. Web3 அப்படின்னும் போது எல்லாமே டீசென்ட்ரலைஸ்ட் மணி, டீசென்ட்ரலைஸ்ட் மானிட்டேஷன் இல்லாமல் எப்படி Web3 அப்படிங்க நம்ம வந்து இமேஜின் பண்ண முடியும். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பயங்கர டவுனில் வந்து இருக்குது. போல்கடாட்டோட CEO வந்து ஸ்டெப் டவுன் ஆனனால நிறைய பேர் வந்து போல்கடாட் வந்து இன்னமும் ஹோல்ட் பண்ணலாமான்னு வந்து கேட்குறீங்க. அதை பற்றி நான் தனி வீடியோ வந்து போடுறேன். இப்போதைக்கு நான் எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு வந்து கேட்டிங்கன்னா என்ன வந்து கேட்டிங்கன்னா ஷார்ட் டேர்முக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்ட் எக்ஸ்சேஞ்சஸ் சென்ட்ரலைஸ்டு பேஸ்டான திங்ஸில் யாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது எல்லாமே டம்ப் ஆகும். மேபி நீங்கள் லாங் டேர்முக்கு ரொம்ப ட்ரஸ்ட்வர்த்தியாக அது உங்கள்கிட்டயே விட்டுடுறேன். அதை பற்றி மேபி தனி வீடியோஸ் போடுறேன். அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஷார்ட் டேர்முக்கு இப்போ டிஃபை ரிலேட்டடான ஒரு சில இதெல்லாம் வந்து பம்ப் ஆகுது பார்த்தேன். DYDX அந்த மாதிரி ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து. அண்ட் இதுதான் கைஸ் நம்ம நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். அண்ட் இதுவுமே வந்து uninstall your FTX mobile app if you have one. there's a trojan install that is draining accounts to 0. அதாவது FTXல இன்சைடர் மூலியமாகவே வந்து பார்த்திங்கன்னா FTX அக்கௌண்ட்ஸில் ஒரு அப்டேட் மாதிரி விட்டுட்டு அது மூலயமா சம் மால்வேர் வச்சு அக்கௌண்ட்ஸ் வந்து ட்ரைன் பண்ணிகிட்ருக்காங்களாம். மேபி அவங்களுக்கு ரெகுலேட்டரி இதில் வந்து ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு இந்த அக்கௌண்ட்ஸ்லலாம் 0 ஃபண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னு காட்டுறது கூட இதுவாக வந்து இருக்கலாம். ஸோ நீங்கள் ஜஸ்ட் FTX ஆப் வந்து வச்சுருக்கீங்கன்னா மேபி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேபி அது நம்ம FTXல ஃபண்ட்ஸ் இல்லைனா கூட வேறு ஏதாவது வந்து அஃபெக்ட் பண்ண போது முடிஞ்சால் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இதுக்கப்புறம் அது வச்சுருக்கிறது யூஸ் வந்து இல்லை. சரி, டெக்னிக் அனாலிசிஸ் அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த விஷயம்லாம் எதுவுமே வந்து நடக்கலைன்னா கிரிப்டோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2008 அந்த ரெசெஷன் வந்து பார்த்தீங்களா அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் தான் இந்த FTX கொலாப்ஸ் வந்து இருந்தது. ரீசெண்டாக இப்போது இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அதெல்லாம் வந்து வரும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் விட கம்மியாக தான் இன்ஃப்ளேஷன் வந்து இயர் டு இயர் பேசிஸ்லாம் வந்து ரிப்போர்ட் ஆகிருந்தது. அதனால் எல்லா மார்க்கெட்ஸும் நல்லபடியாக பம்பு தாங்க. இந்த S&P 500 ஆல்மோஸ்ட் அகைன் 4000 பாயிண்ட்ஸ் வந்துச்சு. இது கிரிப்டோ எல்லாமே ஒழுங்காக இருந்ததுன்னா மேபி கிரிப்டோமே கூட பிட்காயின்லாம் கூட 23,000 25,000லாம் ஈஸியாக வந்து வந்திருக்கலாம். பட் திங்ஸ் டிடன்ட் கோ வெல் அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். ஸோ இப்போது எப்படி பிட்காயின் வந்து இருக்குது, பிட்காயின் வந்து அகெயின் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மேபி இங்கே கொஞ்சம் சைட்வேஸ் வந்து கொஞ்சம் புஷ் அப்படின்னு வந்து இருந்ததுனா அப்படியே இந்த விஷயம் பெருசாக வந்து பாதிக்கப்படாமல் இருந்ததுனா கொஞ்சம் இந்த மாதிரி வந்து இருந்துட்டு அகைன் நம்ம வந்து ஒரு 22,000 25,000 வரைக்கும் பார்க்கறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து. எத்தேரியம் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் அப்படிங்கிற பிட்காயினோட வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓவரால் பார்ப்போம் கைஸ் என்ன தான் வந்து இருக்குது அப்படிங்கிறது. இந்த விஷயம்னாலே ரொம்ப வால்ட்டைலாம் வந்து இருந்துகிட்டு இருக்குது. டக்குன்னு 17,000 போகுது, 17,500 ரொம்ப வால்ட்டைலாக தான் இப்போதைக்கு அந்த தாக்கம் அதோட தாக்கம் வந்து இன்னுமே மார்க்கெட்டில் வந்து இருந்துட்டு வந்து இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதுதான் கைஸ் ஓவரால் ஜஸ்ட்டு சொல்ல நினச்சது உங்களுக்கு
வேறு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எஃப்டிஎக்ஸால் எனக்குமே கொஞ்சம் லாஸ் ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். நானுமே ஒரு ஃபியூ சிக்னிஃபிகண்ட் பர்சன்டேஜ் அப்படிங்கிற லூஸ் பண்ணேன். ஓகே கைஸ், see you guys tomorrow with another வீடியோ. பார்ப்போம்.